கைத்தட்டலுக்காக உருவான கலை அல்ல இது, இறைவனுக்காக உருவான வழிபாடு. பழமையான கோயில்களின் அமைதியில் அசைவே பிரார்த்தனையாக இருந்த காலம் ஒன்று இருந்தது. ஒவ்வொரு காலடியும் ஒரு காணிக்கை, ஒவ்வொரு முத்திரையும் இறைவனுடன் பேசும் மொழி. இது பார்க்கப்பட வேண்டிய நடனம் அல்ல, உணரப்பட வேண்டிய ஆன்மீக அனுபவம். கோயில் கல்வெட்டுகளிலும் கற்சிலைகளிலும் இந்த கலையின் தொடக்கச் சுவடுகளை நாம் இன்றும் காண்கிறோம். எழுத்துகளுக்கு முன்பே உடல் பேச கட்டிருந்ததை இந்த சிற்பங்கள் சொல்லுகின்றன. பல நூற்றாண்டுகள் தேவதாசிகள் இந்த கலையை தலைமுறைகள் தாண்டி காத்தனர். அவர்களுக்கு நடனம் வேடிக்கை அல்ல, அது வாழ்க்கை, ஒழுக்கம், அர்ப்பணம். கோயில்களின் கட்டிடக்கலை இந்த நடனத்தின் மொழியாக மாறியது. தூண்களின் சமச்சீர், கருவறையின் அமைதி அனைத்தும் அசைவுகளாக உயிர் பெற்றன. வரலாறு எப்போதும் கருணையோடு இல்லை. பிரிட்டிஷ் ஆட்சி காலத்தில் பரதநாட்டியம் தவறாக புரிந்து கொள்ளப்பட்டது. புனிதம் அவமதிப்பாக மாற்றப்பட்டது. கோயில்கள் மௌனமாயின, கலைஞர்கள் மறைந்தனர். ஒரு நாகரீக கலை அழிவின் விளிம்பில் நின்றது. ஆனால் இது முடிவல்ல. 20ஆம் நூற்றாண்டின் தொடக்கத்தில் ஒரு அமைதியான மறு உயிர்ப்பு தொடங்கியது. ருக்மிணி தேவி அருண்டேல், ஈ. கிருஷ்ண ஐயர் போன்றோர் இந்த கலையின் ஆன்மாவை கண்டனர். பரதநாட்டியம் கோயிலிலிருந்து மேடைக்கு வந்தது மரியாதையுடன். இந்தியா தனது அடையாளத்தை தேடிய காலத்தில் பரதநாட்டியம் ஒரு கலையாக மட்டும் இல்லை, அது பண்பாட்டு பெருமையின் சின்னமாக மாறியது. புதிய கருப்பொருள்கள் வந்தன, புதிய கதைகள் சொல்லப்பட்டன. ஆனால் ஆன்மா மாறவில்லை. பாரம்பரியமா நவீனமா இரண்டையும் ஏற்றுக்கொண்டதால்தான் பரதநாட்டியம் உயிரோடு இருந்தது. பின்னர் அது கடல்களை கடந்தது. சென்னையிலிருந்து நியூயார்க் வரை, கோயில்களிலிருந்து உலக மேடைகள் வரை வேறு கலைகளோடு உரையாடிய போது பரதநாட்டியம் கரையவில்லை. அது இன்னும் ஆழமாக ஒலித்தது. 2ஆம் 3ஆம் தலைமுறை புலம்பெயர் கலைஞர்கள் புதிய பார்வையுடன் இந்த கலையை மீள வடிவமைத்தனர். இன்று டிஜிட்டல் உலகிலும் பரதநாட்டியம் வாழ்கிறது. புதிய மாணவர்கள், புதிய மேடைகள், புதிய தலைமுறை எழுகிறது. ஒழுக்கத்துடன், புதுமையுடன், மரபை கையில் பிடித்தே. பரதநாட்டியம் ஒரு நடனம் அல்ல, அது அசைவில் பதிந்த நினைவு, உடலின் வழியே பேசும் பிரார்த்தனை. அசைவு பேசும் வரை, தாளம் நம்பிக்கையை சுமக்கும் வரை பரதநாட்டியம் தனது பயணத்தை தொடரும்.